ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசியோட ராசிநாயகன் சந்திரன். சந்திரன் வந்து 14 நாள் வளர்பிறையாவும் 14 நாள் தேய்பிறையாவும் இருப்பாரு. 28 நாள் ஆச்சா, மீதி 2 நாள், ஒரு நாள் அமாவாசையா இருப்பார், ஒரு நாள் பௌர்ணமியா இருப்பார். இந்த வளர்பிறை காலங்கள்ல இருக்கிற அமைப்புகள்ல உங்களுக்கு நல்ல விதமா செயல்படும். தேய்பிறை இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரியான பலன்கள் தான் இருக்கும். அது வந்து உங்க மனநிலையவே அப்படித்தான் இருக்கும். ஆனா சந்திரன் பொதுவாக வந்து கடக லக்னக்காரங்க ஸ்பீடா இருப்பாங்க. சர்ன்னு ஒரு வேலையை டப்புன்னு முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஸ்பீடு, சந்திரனாலே ஸ்பீடு அப்படின்ற அமைப்புகள் இருக்கும். உங்க ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு. உச்சகுரு உங்க ராசியிலேயே உச்சகுரு இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். எடுக்கிற முயற்சிகள் இதை இத்தனை நாளா வந்து இப்ப அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. ஒரு முயற்சி எடுக்கணும்னா அதை கண்டிப்பா இந்த காலகட்டத்துல எடுப்பீங்க. உங்களுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்க 2ஆம் அதிபதி சூரியன் வந்து குரு பகவானோட இணையும் போது பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளா குடும்பம், ஏன்னா 2ஆம் அதிபதி தான் தனம் குடும்பம் ஆக்குன்னு சொல்லுவோம். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளா குடும்பம் அமையலை, திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதுவும் அமையலை அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்குது. பொருளாதார முன்னேற்றம் முக்கியமாக 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து ஒரு 14 நாள் இருப்பாரு. ஒரு சுபர் இருக்கும்போது பொருளாதார முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு 16 நாள் இருப்பாரு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல. பிளஸ் சனியோட பார்வையும் இருக்குது. தன்னம்பிக்கை, தைரியம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி தங்கைகள் அவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய அமைப்புகள்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு உச்ச குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நாளா வந்து கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா, புதிதாக கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கண்டிப்பா கொடுக்கதான் செய்வாரு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் செயல்படும். ரொம்ப நாளா வந்து ஒரு வேலை மாற்றத்திற்கோ இல்ல ஏதோ ஒரு முயற்சி அதிர்ஷ்டம் தள்ளி போகுது, இல்லை நமக்கு கிடைக்கல, கைக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படியே தள்ளி போயிடுது அப்படின்ற இருக்கிற அமைப்புகள்லாம் உங்களுக்கு கை மேல பலன் குடிக்கக்கூடிய, அதாவது அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் சரியாகி ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. புதிதாக திருமணம், ரொம்ப நாளா வந்து திருமணம் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அமையவே இல்லை அப்படின்ற அமைப்புகள்லாம் நீங்கி திருமணம் வந்து நிறைவேறக்கூடிய அமைப்புகள், திருமணம் அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல ராகு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்க தான் செய்வாரு. ஆனா பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை. ஏன்னா அந்த ராகு வந்து சுக்கிரனும் பார்க்கிறாரு. அதனால தடை தாமதங்கள்லாம் நீங்கி சரியாகக்கூடிய அமைப்புகள், எந்த ஒரு காரியத்திலையும் தடை தாமதங்கள் நீங்கி சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து தந்தை சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்ததான் செய்வாரு. அதனால தந்தையோட உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதை விட்டு கொடுத்து நீங்க சரி பண்ணிட்டு கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து இயல்பத்தான் இருக்குது. அதனால தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.
பதவி, அதாவது ரொம்ப நாளா வந்து ஒரு அரசு துறையோ இல்ல தனியார் துறையோ ஒரு பதவி உயர்வு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல பதவி உயர்வு வந்து குடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா குடுக்க மாட்றாங்க ஐயா. அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள். உங்களுக்கு ஒரு பட்டம், பதவி, புகழ்ன்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்த அந்த அமைப்புகள் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குது. அதே மாரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. 15 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 11ஆம் இடத்துல ஒரு 15 நாள் இருக்கிற சமயத்துல மூத்த சகோதரம், சகோதரி, அண்ணன், அக்காள்கள் உறவுகிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் பிரிவுகள் வந்து அதுக்கப்புறம் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அத கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதே மாரி வெளிநாடு இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு வெளிநாடு அமைப்புகள் வந்து பெருசா வந்து உங்களுக்கு வந்து கை குடுக்காது. அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது மெயினா வந்து தசாபுக்தி அடிப்படையில ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி அடிப்படையில வச்சு இன்னும் துல்லியமா சொல்லலாம். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழ உள்ள நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.